பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம தஸ்லீமன் கஸீரா. அம்மா பஅத். கணியத்துக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியார்களே, எமது தொடரான பாடத்தின் அடுத்ததாக பினாவுல் மசாஜிதி அல் குபூர், கபரின் மீது பள்ளிவாசல் நிறுவுதல் என்ற தலைப்பின் கீழ், அல்லது கபரின் மீது உருவப்படங்களை வரைதல் அல்லது அடக்கஸ்தலங்களை வணக்கத்தலங்களாக எடுத்துக்கொள்வது சம்பந்தமாக முதலாவது செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, காத்தலல்லாஹுல் யஹூத இத்தஹது குபூர் அம்பியாஹி மசாஜித. அல்லாஹ் யூதர்களை தனது கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக. அவர்கள் அவர்களுடைய நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை தொழுமிடமாக, அவர்கள் நபிமார்களுடைய சமாதிகளை தொழுமிடமாக ஆக்கி கொண்டார்கள். இதே செய்தி முஸ்லிமிலே மேலதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வன் நசாரா, நசாராக்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஹூதிகளையும் நசாராக்களையும் அவனுடைய கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக என்ற செய்தி வந்திருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி புகாரியிலேயும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த யஹூதி நசாராக்கள் இதா மாத ஃபீஹிம் ரஜுலு ஸாலிஹ், அவர்களிலே சாலிகான ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய கபரின் மீது அவர்கள் சமாதியை கட்டுவார்கள், பள்ளியை கட்டுவார்கள். அவருடைய சமாதியின் மீது, கபர்கள் மீது பள்ளியை நிர்மாணிப்பார்கள். அதிலே மேலும் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. உலாயிக ஷிராருல் ஹல்க், அவர்கள் மக்களிலேயே மிக மோசமானவர்கள் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற இன்னொரு செய்தி, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், உம்மு ஹபீபா நபிகளாருடைய மனைவிமார்கள் ஹபஷா நாட்டுக்கு ஹிஜ்ரத்து சென்றபோது அங்கு கிறிஸ்தவ ஆலயங்களை பற்றி பார்த்தார்கள். அதை பற்றி நபிகளாரிடத்திலே கூறினார்கள். கிறிஸ்தவ ஆலயங்களை பற்றி அவர்கள் வர்ணிக்கின்ற பொழுது அதன் அழகையும் அதிலுள்ள ஓவியங்களையும் பற்றி வர்ணிக்கலாயினர். ஒருவர் இறந்துவிட்டால் அவரது கபரின் மீது பள்ளிவாயில் எழுப்பி அதில் அவரது உருவப்படங்களை வரைந்து வைப்பார்கள் என்ற செய்தியை சொன்னார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே சொல்லப்பட்ட போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அவர்களிலே சாலிகான ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய கபரின் மீது, சமாதியின் மீது பள்ளியை தொழுமிடத்தை அவர்கள் கட்டுவார்கள், அமைப்பார்கள். அதிலே அவர்களுடைய உருவங்களையும் வரைவார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், உலாயிக ஷிராருல் ஹல்க் இந்தல்லாஹ், மனிதர்களிலேயே மிக கெட்டவர்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர்ணித்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த யஹூதிகள் நசாராக்கள் இறைவனுடைய கருணையிலிருந்து தூரமாக்கப்பட்டுள்ளார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி இறைவன் கூறுவதற்கு சமமானதாக இருக்கின்றது. யஹூதிகள் யார் என்றால், ஷரியத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மார்க்கத்தின்பால் சேர்ந்தவர்கள், தன்னை அவர்கள் அதில் இணைத்து கொண்டவர்கள். அவர்கள் யஹூதிகள் என்று என்று பேர் சொல்லப்படுவதற்கு காரணம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளிலே மூத்தவருடைய பெயர் யஹூத், அதனால் அவர்களுக்கு யஹூதி என்று சொல்லப்படுகிறது. அல்லது அவர்கள் காளைக்கன்றை கடவுளாக எடுத்து செய்த தவறை உணர்ந்து பாவ மன்னிப்பு தேடி
மீண்டதனால் அவர்களுக்கு யஹூத் என்று சொல்லப்படுகிறது. நசாராக்கள் எந்த சிபூன ஃபி தியானத்திஹிம் இலா ஷரியத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் அவருடைய மார்க்கத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தின்பால் சேர்ந்தவர்கள். அவர்கள் ஹவாரியூன் என்று சொல்வார்கள், நஹ்னு அன்சாருல்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர் என்று சொல்வார்கள். அவர்கள் சைவிக்கப்படுவதற்குரிய காரணம் இத்தகது குபூர் அம்பியாயி மசாஜித, அவர்களுடைய நபிமார்களின் சமாதிகளை பள்ளிகளை எடுத்து கொண்டதன் காரணமாகத்தான் அவர்கள் சபிக்கப்பட்டுள்ளார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்கள் பனவலா கப்ரிஹி மஸ்ஜிதன், அவர்களுடைய கபர்கள் மீது பள்ளியை நிர்மாணித்தார்கள். ஏன்? மக்கான் இஸ்லா தொழுவதற்காக வேண்டி. நசாராக்களிடத்திலே அந்த தொழுமிடம் கனீசா கோயில் என்று சொல்லப்படும். உலாய்க ஷிராருல் ஹல்க், அவர்கள் படைப்பினங்களே மகா கெட்டவர்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு தரக்கூடிய செய்தி தஹ்ரீமு பினாயில் மசாஜில் குபூர், கபர்கள் மீது கபருக்கு மேல் பள்ளிகளை நிர்மாணிப்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டுள்ளது. இது பெரும் பாவமாக கருதப்படுகிறது. இதை செய்பவர்கள் அல்லாஹ் இடத்திலே மனித குலத்திலேயே மகா கெட்டவர்களாக கருதப்படுவார்கள். அது யஹூதி நசாராக்களுடைய செயலாக இருக்கும். நபிமார்களையும் சாலிஹான் அடியார்களையும் அளவு கடந்து நேசித்ததன் காரணமாக அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த யஹூதி நசாராக்களை பின்பற்றித்தான் இந்த உம்மத்திலே உள்ள அளவு கடந்த சில கூட்டங்கள் கபர்கள் மீது பள்ளிகள் மீது கபரை நிர்மாணித்து கபருக்கு அவர்கள் சாஷ்டாங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக ஷிர்கியத்தான பிதஅத்தான செயல்கள் ஏற்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் 5 காரியங்களை பற்றி கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். அலா வ இன்ன மன் கான கபலக்கும், அலா எச்சரிக்கை கவனம், உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் அவருடைய நபிமார்களின் சமாதிகளை கபர்களை அவர்கள் சாலிஹான் அடியார்களுடைய கபர்களை அவர்கள் பள்ளிகளாக எடுத்துக்கொண்டார்கள். அலா ஃபலா தத்தஹில் குபூர மசாஜித, கவனம் எச்சரிக்கை, கபர்களை நீங்கள் பள்ளிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஃபைன்னி அன்ஹாக்கும் அந்தாலிக்க, அதை நான் உங்களுக்கு நிச்சயமாக தடை செய்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத் தருவாயிலே உலகிலிருந்து பிரிவதற்கு முன்னால் கடுமையாக அதை எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத் தருவாயில் இருந்த பொழுது அந்த மயக்கம் நிலை தெளிந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது முகத்திலே போடப்பட்டிருந்த ஆடையை நீக்கி அவர் சொன்னார்கள், லஅனத்துல்லாஹில் யஹூத் வ நஸாரா, நசாராக்கள் யஹூதிகள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக. காரணத்தையும் சொன்னார்கள். இத்தகது குபூர் அம்பியாஹி மசாஜித, அவர்களுடைய நபிமார்களின் சமாதிகளை பள்ளிகளாக தொழுமிடமாக எடுத்துக்கொண்டார்கள். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செயலை கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த விடயத்தில் நாங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். கபர்கள் மீது பள்ளியை நிர்மாணிப்பது, கபரை முன்னோக்கி தொழுவதெல்லாம் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடு இன்றைய பாடத்தை முடித்து விடைபெறுகின்றேன். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.